வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளில் திடீர்னு குந்தர், சிஎம் பாங் மற்றும் செத் ரோலன்ஸை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரெஸ்ல்மேனியாவில் மோத வைத்த WWE இப்போது WWE பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜான்சனாவை ரெஸ்ல்மேனியாவில் வைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. சரி, ஜே ஊசோட நிலைமை என்ன? ரெஸ்ல்மேனியாவில் ஸ்பெசிஃபிக் மேட்ச் கேட்குறாராம். வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரசிகர்கள் மத்தியில் திடீர்னு ஒரு டவுட் வந்துருக்கு. என்னப்பா, டபிள்யூபிள்யூடைய யூகே பேச்சிலலாம் யூரோப் கண்ட்ரியை மையமாக வச்சு செத் ரோலன்ஸுக்கும் குந்தருக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் இருக்குது அண்ட் சிஎம் பாங்குக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அப்போ ஜே ஊசோடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது கன்ஃபியூஸான செய்தி தான். அதாவது அவங்க அட்வர்டைஸ் செய்யும்போது என்ன சொல்லியிருக்கணும்னா, இது ஒரு லைவ் ஷோ அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கலாம். அதுக்கு பதிலாக ரோட் டு ரெஸ்ல்மேனியா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ரெஸ்ல்மேனியா லோகோ போட்டு பேக்ரவுண்டில் ரெஸ்ல்மேனியா இருக்க மாதிரியே ரெஸ்ல்மேனியா மேட்சுக்கு ஏற்ற மாதிரியே இதை அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஜே ஊசோ வெர்சஸ் குந்தரை காட்டிலும் சிஎம் பாங் வெர்சஸ் குந்தர் ரெஸ்ல்மேனியா நடந்ததுன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செத் ரோலன்ஸுக்கும் குந்தருக்கும் நடந்திருந்தாலும் நல்லா இருக்கும், அதையும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறுத்து, முதல்ல சொன்னதும் புரியலை, இப்போ சொன்னதும் புரியலைன்னு கேட்டிங்கன்னா, ரோட் டு ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிறது யூரோப் கண்ட்ரியில் நடக்கிற ஒரு லைவ் ஷோ. அந்த லைவ் ஷோவுக்கு WWE பார்த்தீங்கன்னா பேரே ரோட் டு ரெஸ்ல்மேனியான்னு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் ரெஸ்ல்மேனியா எந்த லோகோ உண்டோ அந்த லோகோக்கு மேலே ரோல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ குந்தர் வெர்சஸ் சிஎம் பாங் நடக்கிறது நிஜம். அதே மாதிரி செத் ரோலன்ஸ் வெர்சஸ் குந்தர் நடக்கிறதும் நிஜம். இது ரெஸ்ல்மேனியாவில் நடக்க போகிறது கிடையாது, முன்னாடி நடக்கிற ஒரு லைவ் ஷோவில் நடக்கிறது. பார்த்தீங்களா மக்களே, ரெஸ்ல்மேனியாவில் ஜே ஊசோக்கும் குந்தருக்கும் மேட்சை வச்சுட்டு ஒரு லைவ் ஷோவில், அதுவும் ரோல் டு ரெஸ்ல்மேனியா லோகோவை போட்டு செத் ரோலன்ஸுக்கும் குந்தருக்கும் நடக்குது, குந்தருக்கும் சிஎம் பங்குக்கு நடக்குது. எதை லைவ் ஷோவில் வைக்கணும், எதை எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ட்ரிபிள் எச் குழம்புறாரு போல இருக்குது. அண்ட் ஜே ஊசோக்கும் குந்தருக்கும் கிட்டத்தட்ட WWEயில் பார்த்தீங்கன்னா 3 தடவை மேட்ச் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் இருக்கா. அண்ட் அதுக்கப்புறமா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் அந்த டோர்னமெண்ட்டில் செமிஃபைனலில் இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டாரு. இப்போ 4வது முதலியாக ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிற மேட்சை ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். அண்ட் காய்ஸ், இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காய்ஸ், ஸ்டீல் கேஜ் மேட்சாக நடந்தால் இதில் குந்தரை தோக்கடிக்காமலேயே ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் கேஜை பொறுத்த வரைக்கும் கூண்டை விட்டு வெளியே வந்தாலே வெற்றி. ஸோ குந்தரை பின்ஃபால் முறையில் வின் பண்ணாமல் கூண்டை விட்டு வெளியே வந்தாலே ஜே ஊசோ வெற்றியாளர் அப்படிங்கிற இது வந்துடும். மேபி இந்த முறையில் ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் WWE ஜே ஊசோ குந்தருடைய கதையை முடித்து சாம்பியன் ஆகிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்சை காட்டிலும் ஹெல் இன் எ செல் மேட்சை வைக்கலாம், அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஹெல் இன் எ செல்னால் எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிக்கலாம், அது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பின்ஃபால் முறையில் தான் முடிக்கணும். ஸோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சோ அல்லது நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அமெரிக்காவில் மார்ச் 1 எலிமினேஷன் ஜம்பர் நடக்குது. நம்ம இந்தியாவில் மார்ச் 2 பார்க்கலாம். இப்போது குழப்பமான செய்தி என்னென்னா, ஜான்சனா தான். ஜான்சனா மேபி இப்போ நான் சொல்கிறேன், ஜான்சனா எலிமினேஷன் ஜம்பர் வெற்றி பெற்றுட்டார்னா மேக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு அவர் கண்டிப்பாக வரணும். நான் எலிமினேஷன் ஜம்பர் வெற்றி பெற்றுட்டேன் அல்லது ஸ்மாக்டவுனுக்கும் வரணும், ஸ்மாக்டவுன் 2க்குமே வரணும். அவர் என்ன சொல்லணும், இந்த பாருங்கள், நான் எலிமினேஷன் ஜம்பர் வெற்றி பெற்றுட்டேன், நான் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் அகைன்ஸ்ட் தான் மோத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் மூலியமாக அவருடைய ஸ்டோரியை டெவலப் பண்ணணும். கரெக்டு தானே? ஆனால் WWE மார்ச்சோடைய 16 அந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எலிமினேஷன் சேம்பர் ஜான்சனா வெற்றி பெற்று 2 வாரம் வரமாட்டாராம், அதுக்கப்புறம் தான் வருவார்னா ஸ்டோரியை எப்படி டெவலப் ஆகும்? இது ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அண்ட் ஜான்சனா பார்த்தீங்கன்னா மேபி ரால தானே அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்மாக்டவுனுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஏன்னா ராவில் தான் மார்ச்சியோடைய பாதியிலேருந்து வருவான்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் ஸ்மாக்டவுனுக்கு வரலாமே அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. அது மேபி சான்ஸ் இருக்குது. மேபி இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் சினாவை ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக மோத வைக்க போகிறது கிடையாது. இந்த வாய்ப்பை சிஎம் பங்கு கொடுத்துட்டு செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்திட்டு ஜான் சினாவை வேறு வழியே இல்லை ஆள வந்தான் லோகன் பால் பக்கம் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காய்ஸ், இந்த லோகன் பாலை பார்த்தா தாங்க எனக்கு வயிறு கலக்குது. ஏன்னா ராயல் ரம்பில் இவர் எலிமினேட் பண்ணது நம்ம ஜான் சீனா. அதை குறிக்கோளாக வச்சு ராயல் ரம்பில் அந்த பகையை வச்சு எலிமினேஷன் சேம்பரில் இந்த ஆள் ஏதாவது பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எலிமினேஷன் சேம்பரில் போன வருஷம் இப்படி தாங்க ராண்டி ஆட்டன் வந்து இவர் எலிமினேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கடைசி இடத்துல ஸ்டீட்டிங் பண்ணி ராண்டி ஆட்டன் தோக்க வச்சிருப்பார். இதன் மூலியமாக ரெஸ்ல்மேனியாவில் உங்களுக்கு ஒரு மேட்ச் வந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார் எலிமினேஷன் சேம்பரில். அதன் மூலியமாக ரெஸ்ல்மேனியாவில் உங்களுக்கு ஒரு மேட்ச் வந்தது. அதே மாதிரி ஜான் சினால் ஒருவேளை லோகன் பால் எலிமினேட் பண்ணால் அவரை அட்டாக் பண்ணி அவர் எலிமினேட் பண்ண வச்சு ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி நடந்தால் ஜான்சனாக வின் பண்ணிடுவார். ஆனால் அது வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஜான்சனா சாம்பியன்ஷிப்பாக விளையாடி சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோடைய எண்ணம் மற்றும் கனவு. அதை இந்த உலகநாதன் லோகன் பால் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிடுவானோ அப்படிங்கிறது தான் பயமாக இருக்குது. மேபி நடக்காமல் இருந்தால் நல்லது தான், பார்ப்போம். எலிமினேஷன் சேம்பரில் ட்ரூ மாக்கின்ட்டு இருக்கார். நக்கல் பிடிச்ச மன்னனுங்களில் சிஎம் பாங்குக்கு அப்புறமா அந்த சிஎம் பாங்கை விட்டு நக்கல் அடிக்கிற ஒரு ஆள்னா ட்ரூ மாக்கின்ட்டார். இப்போது எலிமினேஷன் சேம்பரில் செத் ரோலன்ஸ் வந்து ஃபைனல் கண்டெண்டராக செலக்ட் ஆகிட்டார். யூகேயில் பார்த்தீங்கன்னா இதை போஸ்டராக போட்டு இதில் விச் ஒன் த கோட் இந்த 6 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு போஸ்டரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த ட்ரூ மாக்கின்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சோல்ஜர்ஸ் எல்லாருமே வாருக்கு ரெடியாக இருக்க மாதிரியும் அந்த வாரோடைய நடுசில் ஒரு க்ளோன் இருக்கிற மாதிரியும் ஒரு கோமாளி வந்து மற்றவங்கள மாதிரி இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காரு. இது 3வது இருக்கிற நபரை குறிக்குது. இது யாரை குறிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டரில் க்ளோன் மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ்லாம் போட்டுட்டு வர்றது செத் ரோலன்ஸ் தான் க்ளோனுன்னு சொல்கிறாரான்னு தெரில. அண்ட் அதே மாதிரி அந்த பேர் மென்ஷனில் 3வது இருக்கிறது சிஎம் பாங்கு தான் க்ளோனாக மென்ஷன் பண்ணுறாரா அப்படின்னு தெரில. ஆனால் யாரையோ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா க்ளோன் மாதிரி மென்ஷன் பண்ணி நம்ம ட்ரூ மாக்கின்டர் பேசியிருக்காரு. அதாங்க சொல்லுவாங்கல்ல, ட்ரூக்கு நக்கல் பிடிச்ச வாயின்னு. நக்கல் பிடிச்ச ஆளுங்க பாருங்களேன். யாரு நீங்களே கவனிங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லியிருப்பானுங்கல்ல. மேக்ஸிமம் எல்லாருமே சிஎம் பாங் அல்லது நம்ம செத் ரோலன்ஸோட பேரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 2 பேரும் தான் இவருக்கு ஆகாது. மேபி உங்கள் 2 பேரில் யாரோ ஒரு ஆளை தான் கலாய்க்கிற போல இருக்குது. WWE வந்து நேற்றுக்கு ஈவினிங் இன்னொரு மேட்சையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபனி அண்ட் ட்ரிஸ்டேசட் 2 பேருமே சேர்ந்து இந்த வருடம் ஒரு டேக் டீமாக எலிமினேஷன் சேம்பரில் நயா ஜாக்ஸ் மற்றும் கேண்டிஸ் கேங்கன்ஸ் தான் மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்கலாம், இந்த மேட்சை வந்து WWE ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்களே, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலி அன்றைக்கே சொல்லிட்டாங்க நம்ம டேக் டீம் மேட்ச் விளையாடணும்னு. ஆனால் அதை நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி WWE வந்து அவங்களோட பேஜில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் தான் நடக்க போகுதான். இந்த TNA WWE பார்ட்னர்ஷிப் மூலயமா 2 நிறுவனத்திற்கும் நல்ல வியூவர்ஷிப்பும் வருமானமும் கிடச்சிருக்குது. TNA பொறுத்த வரைக்கும் வீக்லி அவங்க ஷோ நடத்துவாங்க. 3000-4000 டிக்கெட்ஸை கூட விற்றுவாங்க. இப்போது சமீப காலமாக NXTயில் இருக்கிற நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற TNAக்கு போய் சண்டை போடுறாங்க. ஸோ பாப்புலரேஷனில் ரொம்பவே WWE வந்து TNAயை ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. இதனால் வீக்லி நடக்க போகிற TNAயோடைய வீக்லி ஷோ டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குதான். அதுவும் அடுத்த வாரம் நடக்க போகிற TNAயோடைய ஷோ வந்து இப்போவே சோல்ட் அவுட் ஆகிட்டு இதை நினச்சி உண்மையிலேயே TNA கம்பெனி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி AEW கூடலாம் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க. பட் ஆனால் அதில் கிடைக்காத வருமானம் இதில் நல்லாவே கிடச்சிருக்குதான். ஸோ WWE மூலியமாக ப்ராஃபிட்டை மட்டுமே ஏர்னிங் பண்ணுறாங்க TNA ரெஸ்லிங் கம்பெனி. காய்ஸ், நம்ம ஃபின் பாலரை பற்றி ஒரு சோகமான செய்தி. தொடர்ந்து 6 மேட்சஸை பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பெரிய மேட்சஸில் விளையாடி ஃபின் பாலர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. WWE பார்த்தீங்கன்னா ஃபின் பாலருடைய ஹீல்டன் தனத்தில் ரொம்பவே சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபேஸ் தான் இருக்கும்போதாச்சு மேக்ஸிமம் வின் பண்ணுவார். இப்போ ஹீல் ஆகி ஃபின் பாலர் டோட்டல் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார். ஏன்னா வீக்லி சண்டை போட்டாலும் தோத்து போயிட்டே இருக்காரு. இது ஃபின் பாலருடைய சரிவுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. டேமியன் கூட பல மேட்ச் சண்டை போட்டார். அதுலேயும் ஃபின்னு தான் தோற்று போனார். இப்போவும் தோற்று போயிட்டே இருக்கிறாரு. நல்ல மேட்சஸ் கொடுத்தோம். ஃபின் பாலரை WWE பார்த்தீங்கன்னா இந்த
ரசல்மேனியாக்கு அப்புறமா ஃபேஸ் 10 கேரக்டர் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டே இஸ் ஓவர் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ ஜட்ஜ்மெண்ட்டில் வேற ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சுட்டு இருக்காரு. ஸோ புதுசாக வர்ற நபர் மூலியமாக ஃபின் பேலர் வெளியேற்றப்பட்டு ஃபின் பேலருக்கும் அவருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது ரசல்மேனியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஃபின் பேலருக்கும் மேட்ச் நடக்கலாம். அல்லது ஏடபிள்யூலேருந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆனாங்கல்ல அவங்களில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல புது மெம்பராக ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக ரசல்மேனியாக்கு முன்னாடியோ அல்லது அப்புறமாவோ ஜட்ஜ்மெண்ட் டே டோட்டல் பிரேக்கப் ஆயிரும். அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து லிவ் மார்கன் கூட சேர்ந்து என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, ட்ரஸ்டி ட்ரம்மா குப்பை தொட்டி தானே இவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, அந்த டீமில் இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேயை டோட்டலி அழிச்சிருவாங்களாம். ஓகே, இன்னைக்கான ரசலிங் சைக்கிள் அம்புட்டு தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.